ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அனைவருக்குமே தெரியும், அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட். ஏன்னா 12th ரிசல்ட்டை விட ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுதுங்க. ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லா நபர்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 மாதங்களாகவே இந்த ரிசல்ட்டுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக தான் எதிர்பார்த்திருக்க மக்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம் சொல்ல போகிறோம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மே மாதம் 10லிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு சில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வந்து தகவல் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் இறுதிக்குள்ளார அதிகபட்சம் மே 10 to 15, ஸோ 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த பிறகு உடனடியாக உங்களுக்கு வந்து ரேஷன் கடையுடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும்ன்றதை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த திட்டமிச்சிருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.